ஓம் சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த தை மாதம் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக 12 பதிவுகளாக தெளிவாக காணலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், நமக்கு விருச்சகத்தில் சுக்கிர பகவான், தனுசில் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரிய பகவான், கும்பத்தில் நமக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பல பெற்று இருக்கிறார். அதே போல் மேஷத்தில் நமக்கு ராகு பகவான். இந்த மாதம் சந்திரன் கும்பத்தில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வாலும் நமக்கு 4ஆம் தேதி சுக்கிரன் தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார். புதன் 18ஆம் தேதி மகரத்திற்கு பயிற்சி ஆகிடுவார். செவ்வாய் 22ஆம் தேதி நமக்கு மகரத்திற்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம். அன்பர்கள் பழிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள், ஆன்மீக பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கப் போகுது, ஏழை சனியில் எங்களுக்கு சிறப்பான பலன்களா அப்படின்னு ஒரு ஆச்சரிய கூறி. ஏன்னா நல்லா இருக்குது இந்த மாதம் கோச்சார கிரகங்களின் நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏழை சனியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டியதில்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ராகு கேதுக்கள் இப்போ ராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடாதீங்க, ஒரு மனசோர்வுக்குள்ளே போயிடாதீங்க. உடல் சோர்வு, மனசோர்வு டிஃபால்ட்டு. நம்ம இதுலேருந்து எப்படி வந்துக்கலாம்? ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் இருக்கும். டவுட்டெலாம் இருந்ததுன்னா நம்மளுடைய வெல்விஷரை கையில் வச்சுக்கோங்க. வெல்விஷர் கூட இல்லைம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட நம்ப முடியல அப்படின்றவங்க இறைவனை கையில் வச்சுக்கோங்க. இறைவனை சரணாகதி அடைவது தான் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு கேதுக்கள் நம்மளுக்கு ராசியிலையும் 7ஆம் இடத்துலையும் பயணிக்கும் போதெல்லாம் இப்போ தசாபுத்தியே சிறப்பாக இல்லைன்னா நம்ம அதில் பாதிப்பை தவிர்த்து கொள்ளனா நம்ம சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, சித்த புருஷர்கள் வழிபாடு, சர்பகிரகங்கள் வழிபாடு இதெல்லாம் வைத்து கொள்ளும் பொழுது, நம்ம நேர்மையான வழியில் செல்லும் பொழுது, நம்ம நேர்மறை சிந்தனைகள் இருக்கும்போது, இறைவனுடைய பாடல்களை படிக்கும் பொழுது, நம்ம கடமையை கரெக்டாக செய்யும் பொழுது, பற்று இல்லாத போது, இந்த பற்று தான் இந்த சர்பகிரகங்களுக்கே பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்ததுனா தான் அங்கே பிரச்சனை. பற்று இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப எளிமையாக கடந்து வந்துடலாம். இந்த காலகட்டம் ஒரு சித்த மகான் புருஷர் வழிபாடை வச்சுக்கோங்க. மகான்கள்லாம் வாக்கு கொடுத்துட்டு அது இறைவன் ஓடோடி நம்மளுக்கு செய்யணும். இதை நிறைய பல பதிவுகளை சொல்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவாக உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய இந்த மீன ராசி லக்னக்காரர்கள் ரொம்ப எப்பேற்பட்ட கஷ்டத்தை இல்லாமல் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு எளிமையான காலகட்டத்தை சமாளிச்சிடலான்னு தான் நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தை சமாளிக்க கஷ்டப்படுறீங்க. இன்னும் 4 மாத காலம்தான். அதை தாண்டி உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதம் எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தொழில் சிறப்பு, படித்த படிப்புக்கேற்ற வேலை இருக்கும். ஏன்னா 10, 11 தான் கிரகம் பயணிக்குது, மேஜர் கிரகங்களே. அப்போ குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசி அதிபதி பார்வையும் இருக்குது. சமாளிச்சிடலாம் இந்த காலகட்டம். எந்த ஒரு பிரச்சனை தொழிலில் இருந்தால் கூட இதுதான் சூழ்நிலை, நம்ம ஜீவனம் நம்ம இருக்கணும். அதனால் வேலையை கூட விடாமல் இந்த சூழலை நம்ம பொறுமையாக கடந்து வந்துடலான்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும். அதே போல் வருமானம் சிறப்பு, செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளணும், திட்டமிட்டு செலவுகளை செய்யணும், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும். ஒரு இடம் வாங்குறது, அதுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டிடலாம். அதே போல் ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, இல்லை பிள்ளைகளுக்கான ஒரு முதலீடு, இல்லை ஒரு திருமணம் போன்ற செயல்பாடுகளில் நம்ம பணம் செலவழிக்கிறது, இல்லை ஒரு வீடு கட்டுறதுல இப்படின்றது போகும். கொஞ்சம் திட்டமிட்டு எந்த செலவு அத்தியாவசியம், எது தேவையில்லாத செலவுன்றதை நம்ம வரமுறைப்படுத்தணும்னா இந்த காலகட்டம் நம்ம திறம்பட கடந்து வந்துடலாம். அதே போல் திருமணம் இந்த காலகட்டம் காதல் கைகூடும். குழப்பத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னா எந்த திருமணம் பண்ணாலும் சரி, திருமண உறவில் இருப்பவங்களும் சரி, இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும். நீங்களும் உங்களுடைய கணவனும் மனைவியும் தான் ஒரிஜினல் அத்தாரிட்டி. மற்றவங்களுக்காக மற்ற உறுப்பினர்களால் உங்கள் 2 பேருக்குள்ளே பிரிவு ஏற்பட்டுறக்கூடாது. நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். யாராவது உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ குறை சொன்னாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை மெய்யன்பு கொண்டிருக்கும்போது, மெய்யன்பு இருக்கும்போது நம்பிக்கை தானாகவே வந்துடும். அந்த உண்மையான அன்பை செலுத்துங்க. எதிரிடத்துலேருந்து அந்த அன்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த அன்பு அங்கே வைக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு ஆறா பாஸ் ஆகும். அதுவே நம்மளை நல்ல வழி எடுத்துகிட்டு போயிடும். இப்போ தேவையில்லாத நெகட்டிவ் திங்கிங்லாம் வரும். அதை மட்டும் தவிர்த்து கொள்வதற்கு தான் நான் நிறைய விநாயகர் வழிபாடு, இந்த ஜீவசமாதி வழிபாடெலாம் செஞ்சுருக்கேன். நிறைய ஒரு 5 கவசங்கள் சொல்லியிருப்பேன். அது என்னன்ற ஒரு விளக்கமாக பின்னாடி கொடுத்துட்றேன். அதையும் சொல்லுங்கள். இந்த காலகட்டம் இறை வழிபாடு உங்களை சிறப்பாக வச்சிரும். மாணவர்களுக்கு படிப்பு அருமை. வெளிநாட்டு படிப்பிற்கான
ஒரு குடும்பத்தை விட்டு பிரியறது, ஒரு ஹாஸ்டலில் தங்குறது, வெளிநாட்டு படிப்புக்கான ஒரு லோன் கிடைக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உணவு, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்லா கடந்து வந்துடலாம். இந்த வெளிநாட்டு கல்விக்காக போகிறதுக்கு லோன்லாம் கிடைக்கும், நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. யாரை தான் நான் அனுசரிக்கிறது? ஏன்னா ஒரு ஆள் 2 பக்கம் குடும்பத்தையும் அனுசரிக்கணும். லாஸ்ட்டில் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த காலகட்டம் நான் எப்படி தான் கடந்து வருவது அப்படின்றது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் இப்போலாம் உணர்வுபூர்வமாக முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் இறை வழிபாடை வச்சுக்கிட்டு அறிவுபூர்வமாக சிந்தியுங்க. அதேபோல் மெடிடேஷன், யோகா, தியானம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம்லாம் கைகூடும், காதல் திருமணம் இருக்கும். இப்போல்லாம் சுமூகமாக பேசி முடித்து அம்மா அப்பா கிட்ட சொல்லி, நேரம் பார்த்து சொல்லி, மாத பிற்பகுதியில் அதற்கான சம்மதம் வாங்கிடுங்க. பெற்றோருடைய சம்மதம் வச்சுக்கோங்க. அதுதான் இறைவனின் பெருங்கருணை. ஏன்னா அந்த காதல் திருமணம் பண்ணுறவங்களாம் பெற்றோருடைய சம்மதம் வச்சுக்கொள்ளும்போது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. உடல்நிலை, மனநிலை 2த்தையும் நம்ம சரி செய்து கொள்ளணும். எந்த வகையிலாவது எதனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சேரும். ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லா நோய்க்கும் காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. சீனியர்கள் எதையும் பெருசாக செஞ்சு மாட்டிக்கொள்ளக்கூடாது. பெருசாக முதலீடு போடுறேன் செய்கிறேன்னு இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துடுங்க. ஒரு நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்கன்னா போதும்ன்ட்டு கடந்து வந்துடுறது ரொம்ப சிறப்பு. பிஸ்னஸில் அதிகப்படியாக முதலீடு செய்யக்கூடாது. வங்கிகளில் நம்ம கையில் இருக்க மாதிரி ஒரு இடத்துல முதலீடு செய்து கொள்ளணும். அதே போல் இந்த காலகட்டம் உங்கள் தேவைகளை உங்கள் கஷ்டத்தையோ உங்கள் பிரச்சனைகளையோ மற்றவரிடம் வெளிப்படையாக சொல்லிடாதீங்க. குடும்ப விஷயங்களை நம்ம முகம் தெரியாதவர்கிட்ட பகிரக்கூடாது. அதே போல் பெண்களுக்கு ஆடை, ஆபரண, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, ஆடம்பர பொருள் சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுப விரயங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டம் உண்டு. காதல் மாத பிற்பகுதியில் கைகூடும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, அதிர்ஷ்டம் சார்ந்த யூக வணிகங்கள்லாம் நீங்கள் ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். மற்றபடி இந்த காலகட்டம் ஆரம்பத்தில் 10 கிரகங்களும் 11 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுத்துரும். திருமணம் பொருத்தம் மட்டும் ஒரு கொஞ்சம் நீங்கள் பொருத்தம் மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா எதிர்த்தரப்புக்கு கொஞ்சம் இந்த 7.5 சனி இல்லாமையோ இல்லை இந்த கட்ட பொருத்தங்களோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா திருமணம் என்பது இருஜாதக கூட்டு விளைவு. அப்போ ஆப்போசிட் சைடுக்கு பெண்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஃபேமிலியை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானம் நல்ல உத்வேகத்துடன் உங்கள் முயற்சியை போடும்போது உங்கள் முயற்சிகள்லாம் திருவினையாக்கும். அதற்கான மொத்த பலன்களும் கிடைக்கும் அப்படின்னா மிகை கிடையாது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலைச்சல் திருச்சல் இருக்குது, மன உளைச்சல்லாம் இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமானா இந்த தியானம், மெடிடேஷன் வீட்டில் நீங்கள் எந்த கிழமை பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில் தீபம் ஏற்றி வழிபடுவதுடன் நிறைய வியாழக்கிழமெல்லாம் அந்த ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, சித்தருடைய வழிபாடு செய்யுங்க. அங்கே போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். அங்கே அந்த ஸ்டாச்சுலாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா அங்கே கையை பிடிச்சி அந்த பாதத்தில் வணங்கி வரும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் ஆறாக இருக்கும். இந்த பஞ்ச கவசங்களை ஓட விட்டு கேளுங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் பின்னாடியே சொல்கிறேன். இந்த மாதம் 2 வழிபாடுகள் இருக்குது. தைப்பூச வழிபாடும் நமக்கு தை அமாவாசை வழிபாடும். அதையும் சிறப்பாக செஞ்சு உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவியை தாராளமாக செய்யுங்க. மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நிறைய நான் அந்த 5 கவசங்கள் சொல்லியிருப்பேன். தாராளமாக படிங்க இந்த 5 கவசம். இந்த 5 கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும். இதை நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம், கோளறு பதிகம், கந்தசஷ்டி கவசம், அனுமன் சாலிசா. இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை படிக்க முடியாதமா, இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறித்தனம் பண்ணுறோன்னா, நம்ம அபிராமி அந்தாதியில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு பதிகம் இருக்குது, அதை படிக்கலாம். அப்படி இல்லையா அதனோட 100 பயன் பாடலை, ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, அந்த ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம். இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம். எப்படி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல். அதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லையே 27 எண்ணிக்கை கனெக்டிவிட்டி ஆகிடும். அது நட்சத்திரங்களை குறிப்பது. இந்த நட்சத்திரங்கள் தான் 9 கிரகங்களையும் 12 ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு. அந்த நவ கிரகங்களே நம்மளை ஒன்றும் செய்யாது. அதுக்கு தான் கோளறு பதிக்குமே சொல்லியாச்சு.
அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட, கோள் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம், நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து உடனே ஈசன் கிட்ட முறையிடுறார். ஐயனே, எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு. எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த 5 பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை. நீங்கள் படிக்கவே வேண்டாம், ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒலிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும். இந்த மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை. யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி, அன்பர்களும் சரி, நண்பர்களும் சரி, யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம். இனி வரை காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும். இயற்கை பேரிடர்லேருந்து, சமுதாய நெருக்கடியிலேருந்து, அரசியல் சூழ்நிலையிலேருந்து, ஒரு குடும்பம் ஆகட்டும், ஒரு தொழில் சார்ந்தகட்டும், இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்ந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும். இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல், யார் தாய் தந்தை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார், அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பின்னாடியே வந்து 2 இறை வழிபாடுகள் வருது, அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள். நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது முக்கிய வழிபாடுகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும். பொங்கல் வந்து நம்மளுக்கு 15ஆம் தேதி பொங்கல், 15/1/2024 அன்று திங்கட்கிழமை காலைல வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6 to 7:30 சந்திர ஓரையில் வச்சுருங்க. ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது. குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம். மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப்பொங்கல் வருது. இந்த பொங்கல் அன்றைக்கி வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலேயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் நம்ம வந்து மதியம் 12 மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம். அதனால் அன்றைக்கு சூரிய காயத்ரி, ஆதித்ய இருதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க. அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும். மாட்டுப்பொங்கல் அன்று 16/1/2024 அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் வந்து வழிபடுவோம். அன்று கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழைத்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமாவார். அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மகரத்தில் சூரியன், மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான். ஆனால் உங்கள் சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது, இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அன்றைய தினம் பட்சிகளுக்கு, வாயிலா ஜீவன்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும். இந்த மாதம் வந்து மேலும் 2 சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது. அது என்ன, தைப்பூசமும் தை அமாவாசையும். இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை 11ஆம் தேதி 25/1/2024 தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள், வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம். இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க, படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வதும், படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம். எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து, ஏன்னா கலியுக கந்த குடவுளே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான் தான். அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவரே கந்தன் மட்டுமே. அவர் 12 கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். நம்ம தான் வாங்கிக்கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம், இல்லை எளிமையாக வந்து ஒரு வேளை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக பெற்றுடுங்க. இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். செவர்லி மாலை சாற்றி, அதே போல் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி
நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம். இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ தினங்கள் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் தை 26 நமக்கு 9/2/2024 வெள்ளிக்கிழமை தை அமாவாசை வருது. இந்த தை அமாவாசை பித்ருகளுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு. உங்கள் குலவழக்கப்படி எப்படி நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும். ஏன்னா இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்கக்கிட்ட இருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள். அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க. அன்றைய மாலை நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. குலதெய்வத்தை வழிபடும் போது 2 குலதெய்வங்களை வழிபடணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும். தாயுடைய குலதெய்வம் நமக்கு திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது. தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குலத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம். அதனால் 2 குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றைக்கும் வளமாக தலைத்திருக்கும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன். நற்பவி நற்செழி.